ரைட் ஓகே இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெஷ் கேரட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளோட ஊரில் வர முடியும் சொன்னால் இது முறிச்சா பட்டாரன்னு முறியும். நம்மளோட பக்கம் வந்துட்டு இப்படி சவலும் சொன்னால் அப்படியே வதங்கி வாடி அப்படியே போயிடும். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் வந்துட்டு இப்போ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க. சுற்றி வளைச்சி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு இந்த தேயிலை குழந்தைன்றதை தாண்டி இப்போ ஒரு தண்ணி வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால இதில் அதிகமாக வந்துட்டு இந்த மேலைத்தேய பயிர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க தரம் பிரித்து நல்லதெல்லாம் வந்துட்டு மூடையாக வந்து கட்டுறாங்க. கட்டி இதை தான் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போ கொஞ்சம் காலம் தங்கத்திர விலை போச்சு. அப்போ இப்படி ஓகேவா உங்களுக்கு? 3000 ரூபா. அப்போ ஓகே. அப்போ எனக்கு இருந்துச்சு. இருந்து நான் கலட்டி ஒரு 2 கிழமை போகணும். பிற்பாடு தான் வெளில போகணும். இந்த டைம்ல உங்களுக்கு அதிகம் வந்து நஷ்டமாகிறது இங்கே இதில் ஆகுறது இந்த பயணம் லொஸ் தான். இருந்த வாக்கில் நடுவில் லொஸ்ட் ஆகுறது வெளில போயில்லாட்டி லொஸ் தான். அந்த டைமில் வந்துட்டு இப்போ அந்த பூச்சிகளால் அந்த பாதிக்கப்பட்டு இதெல்லாம் வந்துட்டு பூச்சிகளால் பூச்சி அடிச்சிருக்கு. இந்த பயணம் சரியான பூச்சி அடிச்சிருக்கு. பூச்சி அடிக்குது. இப்போ நீங்கள் சந்தைக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை போகும். ஒரு நாளைக்கு போகும் 300 ரூபா போகும், ஒரு நாளைக்கு 400 ரூபா போகும். சந்தை விலை தான். இந்த விலை தான் கூடும் குறையும். அப்போ இங்கேருந்து இப்போ 300 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க நாளைக்கு கொண்டு வர 400 பண்ணாத அவங்களுக்கு லொஸ்ட்டா? ஆமாம், அப்படி இருக்குது. நான் அப்படி இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கு. இப்படியெல்லாம் வந்து வருது பூச்சி. அப்போ இதுக்கு மருந்தெல்லாம் பாய்க்க மாட்டேங்க? மருந்து அடிச்சு சரி வள்ளி 2 டவர் நிறைய எடுக்கிறோம். அறுவடை செஞ்சு அந்த பாருங்க, அது அறுவடை செஞ்சிருக்கோம். அது துண்டு இந்த அதுக்குள்ள வர அந்த புழு தான் இது எல்லாத்தையும் சாகடிக்குது. அப்படியே அதுதான் சாகடிக்குது எல்லாத்தையும். இது விதையா நாட்டுற நீங்க? விதை. அப்போ லீக்ஸி விதை பாவி கண் எடுத்து வைக்கணும். விதை நட்டு அதுக்கப்புறம் கண் எடுத்து வச்சுக்கிறோம். பாவி விட்டு கண் எடுத்து வைக்கணும். கண் எடுத்து வச்சுக்க. அப்போ பீட்ரூட் செய்யறது? பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சுற்றி வளைச்சி கேரட் அண்ட் வந்துட்டு இது லீக்ஸி அப்படி சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு பயிர் செய்து கொண்டிருக்கிற ஒரு இடம் நுவரேலியாவில் கந்தப்பளை அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். மலையகத்தை எடுத்துக்கணும் அப்படி சொன்னால் அதிகமாக வந்துட்டு இங்கே மக்களோட வாழ்வாரமாக இருக்கிறது இந்த பயிற்சிகள் தான். ஒன்று வந்துட்டு இந்த தேயிலை கொழுந்து, அடுத்து வந்துட்டு இப்படியான மேலத்தேய பயிர்கள், அதாவது இந்த கேரட், பீட்ரூட், லீக்ஸ் அப்படி, அதாவது மேலத்தேய நாடுகள் அந்த பயிர்கள் வந்து சேருது. ஸோ அந்த பயிர்கள் தான் வந்து இப்போ செய்து கொண்டு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் வந்துட்டு இப்போ அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி லீக்ஸ் வந்து அறுவடை செய்கிற டைம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ இனி அது அறுவடை செய்கிற காலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுற்றி வளைச்சி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு இந்த தேயிலை குழந்தைன்றதை தாண்டி இப்போ ஒரு தண்ணி வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால இதில் அதிகமாக வந்துட்டு இந்த மேலத்தேய பயிர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இதைத்தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின விஷயங்கள் வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். பயிர் செய்கிற நிலத்தில் நம்ம செருப்போடு வந்து நடக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டு நான் பெருங்காடு நடக்க எடுத்துனா அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லை, செருப்பு போட்டு நடக்கலாமா அப்படின்னு சொன்னால் அவங்களும் செருப்பு தான் வந்திருக்கு. அந்த அறுவடை செய்கிறவங்க வந்துட்டு தான் அதுக்குள்ள வந்துட்டு அந்த செருப்புலாம் அப்படி நடந்து போவாங்களாம். முதலாளி அவங்க எல்லாருமே வந்துட்டு செருப்போடு தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் கேரட்டெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த சின்னது குட்டி அப்படின்னு சொன்னாலும் அப்படியே கழிச்சு விட்டுருவாங்க. மண்டையில் எரிஞ்சா பிரசாந்துக்கு டொங்கன்னு இருக்கும் போல் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அறுவடை செய்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ முடிச்சிட்ருக்குறாங்க. அந்த சைட்லாம் அப்படியே வந்து முடிஞ்சுது. அதில் அதாவது தரம் பிரித்து தான் வந்து அவங்க அறுவடை செய்கிறாங்க நினைக்கிறேன். அதாவது அந்த பழுதானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லதை மட்டும்தான் அறுவடை செய்கிறாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க ஏற்றுமதி லொட்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் வந்து கேட்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 3 இருக்கிற கரெக்ட்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு தரம் பிரித்து, அதாவது நல்லது கூடாதுன்ட்டு அப்படி எடுப்பீங்களா? ரைட். இது வந்து செய்கிறதுக்கு எத்தனை மாதம் எடுக்கும் ஐயா? இது செய்கிறதுக்கு மொத்தமாக 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆகுமா? இது விதையா நாட்டுற நீங்கள்? விதை விதை. விதை அப்போ லீக்ஸு லீஸ் விதை பாவி கண் எடுத்து வைக்கணும். விதை நட்டு அதுக்கப்புறம் கண் எடுத்து வச்சுக்கிறது. பாவி விட்டு கண் எடுத்து வைக்கணும். கண் எடுத்து வச்சுக்க. அப்போ பீட்ரூட் செய்கிறது பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். அப்போ இங்கால பக்கம் வந்துட்டு மேலத்தைய பயிர்கள்னு சொன்னால் என்னெல்லாம் செய்வாங்க? அந்த கண் எடுத்து வைக்கிறது. அதான் என்னென்ன பயிரெல்லாம் செய்வாங்க இங்கே? இங்கே கோவா, கேரட், பீட், நூக்கல், சலாது, கொத்தமல்லி, அப்படி எல்லாமே. இப்போ இங்கேருந்து நீங்கள் கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க? சந்தைக்கு அது எவ்வளோவா போகுது? அவர் தான் கொடுப்பாரு, எவ்வளோன்னு தெரியல. முதலாளி. அவருக்கு சிங்கள தமிழ் தெரியுமா அவருக்கு? தெரியும். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற விலையை தாண்டி எங்களுக்கு போட்டாரு. இப்போ இது வந்து இப்போ 2.5 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முதல்ல செய்தது என்ன? இப்போ எந்தெந்த டைம்லலாம் உங்களுக்கு அதிகம் வந்து நஷ்டமாகுறது இங்கால இதெல்லாம்? இந்த பையன் போச்சு தானே நஷ்டம். இது ஏதால இந்த இப்படியெல்லாம் வந்து வருது? பூச்சி. அப்போ இதுக்கு மருந்தெல்லாம் பாய்க்க மாட்டேங்க? மருந்து அடித்து சரி வரலி. அடிச்சும் சரி வரல. இப்போ இதெல்லாம் கூட லட்சக்கணக்கில் இதுலேயே லொஸ்ட் ஆயிரும். லொஸ் ஆகிடும். அப்போ இப்போ இதோட விளைவு வந்து எல்லா பயிர்களுக்கும் வருமா? இது அதாவது இந்த பூச்சியோட விளைவு வந்துட்டு மற்ற கேரட் பீட்ரூட்டுக்கெல்லாம் அப்படி வருமா? பீட்ரூட்டுக்கும் அடிக்கும். பீட்ரூட்டுக்கும் அடிக்கும். லீக்ஸ் மட்டும் ஒன்றும் செய்யாது. இப்போ ஆரம்பத்துலேருந்து எப்படி இதை வந்து செய்கிறீங்க? இந்த மேடையெல்லாம் அடிக்கிறது வெறும் மண் தானா, இல்லை அதுக்கு பசலை சேர்த்து மேடை நட்டுவீங்களா? இது இப்படியே மிஷின் அடித்து தண்ணி ஒன்று பிடிச்சி பாத்தி அடிக்கிறது. பாத்தி அடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொண்டு அப்படியே இருக்கு. தண்ணி போடுறது. பசலை எண்ணெயெல்லாம் எத்தனை மாதத்துக்குரியமாக நீங்கள் அடிப்பீங்க? அது கிழமையில் 2 நாள் 3 நாளைக்கு இப்படி அடிக்க மாட்டேன். இப்போ தோட்டத்தில் நீங்கள் வேலைக்கு வந்துட்டா சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? எங்களுக்கா? ஆமாம், 3500 ஒரு நாளைக்கு 3500. எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும்? நாங்கள் 5 மணி காலையிலேருந்து பின்னர் 4-5 மணி. சாப்பாடெல்லாம் கொண்டு வருவீங்களா? 4:30 மணி 5 மணி ஆகும். 5 மணி ஆகும். இங்கே பொம்பளாம்பலாம் கூட வந்து வேலை செய்வாங்க. எல்லாரும் வேலை செய்வாங்க. எல்லாரும் வேலை செய்வாங்க. இப்போ மழை பெய்யுற டைம்லாம் உங்களுக்கு வேலை இருக்குமா? மழை நேரம் அரை நேரம். அப்போ அன்னைக்கு சம்பளம் குறையும். அன்னைக்கு சம்பளம் குறையும். எவ்வளோ எடுப்பீங்க? இப்போ 2000 ரூபானா 1000 கொடுப்பாங்க. 1000 கொடுப்பாங்க. சாப்பாடு நீங்களும் தான் கொண்டு வந்தாகணும்? இல்லை, இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கே சாப்பாடு கொடுப்பாங்களா? அப்போ இங்கே வளமையாக கரெக்ட் மட்டும் தான் செய்வாங்களா, இல்லை முதலாளி எல்லாம் செய்வாரா? எல்லாம் கோவா எல்லாமே நாட்டுவார். எல்லாம் நாட்டுவார். இப்போ அவரோட பகுதி எவ்வளோக்கு இருக்கும்? இப்போ இங்கேருந்து இந்த முதலாளிகிட்ட இதுலேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு கரெக்ட் தான் செய்திருக்காரா? ஃபுல்லாக கரெக்ட் தான் செய்திருக்காங்க. பக்கத்தில் லீக்ஸு கோவான்னு சொல்லி எல்லாம் செய்திருக்காங்க. ரைட். இப்போ உங்கள்ட்ட வேலை நீங்கள் பிடுங்குற இல்லையா? இது மட்டும் தான் நீங்கள் செய்கிறதா? இதை வெட்டிட்டு மற்ற வேலை செய்யணும். பிடுங்குவீங்கண்ணே. அந்த அவங்கெல்லாம் பிடுங்குறாங்களே. அப்படி வந்து காட்டுறோம் பாருங்கள். பிடுங்குறதெல்லாம் வந்து ஏன் வந்து என்ன பிடுங்குறீங்களா? எப்படி முள் மண்பட்டியா இல்லை சும்மா மண்பட்டியால்? முள் மண்பட்டியா? சரி, சும்மா மண்பட்டியால் வெட்டிட்டு அதை வெட்டி பட்டுருமா? அப்படியே இந்த மாதிரி வெட்டி போடும். இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பழுதானதா? இதெல்லாமே ஆனால் இதெல்லாம் நம்ம ஊரில் பாருங்கள், இந்த இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் சந்தையில் இவ்வளோ வெட்டிட்டு இங்கே அளவில் தான் விற்பாங்க. என்னமா சரிங்க, நம்மளோட ஊர் பக்கம்லாம் இதெல்லாம் விற்பாங்க. மட்டக்களப்பு அங்கால இதெல்லாம் வந்துட்டு வரும். அப்போ இதெல்லாம் இனி வளரணுமா? அப்படியா குட்டி? அப்போ இந்த மேடையை திரும்ப க்ளீன் பண்ணுவீங்க? அந்த இருக்கு முள் மண்பட்டி. என்ன இதாலையா? அப்போ இதுக்குள்ளே இருக்குதா? அப்போ கரெக்டு இந்த அதுக்குள்ள வர அந்த புழு தான் இது எல்லாத்தையும் சாகடிக்குது. அப்படியா? இது நல்ல கரெக்ட் தானே? அப்போ இதெல்லாம் வெட்டி எடுக்கணும். அந்த அவ்வளோ வேணும். அப்போ இங்கேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லொட்டா அப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த புழுவோட பிரச்சனை மட்டும் தான் இருக்குது இதுக்கு. ரைட். ஓகே. இப்போ இதுக்கு இந்த மேடை செய்யும் போது தனி மண்ணா இல்லை அதோட எருவு அப்படி பசலைகள்? இப்போ இதெல்லாம் இது பண்ணி போட்டுட்டு மிஷின் அடிக்கிறது. மிஷின் போட்டு அடிக்கணும். பாத்தி அடிக்கணும். நீ உரம் போடுவோம். சின்ன மரம் போட்டு நீ மற்ற ஆக்டனும் போட்டு பாத்தி அடிச்சு கரெக்டாக போனால் நட்டு லீஸ் வைக்கணும். அந்த டைம் ஓவராக மழை பெய்யும்னு சொன்னால் இது பாத்தி கரையாதா? அந்த வேலை நிப்பாட்டிடுவோம். ஒவ்வொரு மலைக்கு வேலை செய்யாது. வேலை செய்யலாம் நிப்பாட்டிடுவோம். பயிர் அழுகிறதும் இருக்குமாண்ணா? அழுகிறதும் இருக்குது.
சாதாரணமாக இங்கே வந்து கிலோ எவ்வளோ போகுது இதெல்லாம் கேரட்டா கரெக்டு? கேரட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை போகும் தம்பி. ஒரு நாளைக்கு போகும் 300 போகும், ஒரு நாளைக்கு 400 போகும். சந்தை விலை தான் என்ன? இந்த விலை தான். சந்தை கூடும் குறையும். கூடும் குறையும். அப்போ இங்கேருந்து இப்போ 300 எடுக்கிறவங்க நாளைக்கு கொண்டு வர 400 பண்ணாத அவங்களுக்கு வச்சுட்டா. ஆமாம், அப்படி இருக்குது தானே. முதல்ல அப்படி இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி 300 கேரட்டு போகணும்னு வச்சுக்கோமே, 300 கேரட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு போய் 200 போனால் அவங்க நஷ்டம் தானே. அது நஷ்டம். நஷ்டமும் லாபமும் இருக்குது. எல்லாம் லாபம் பெற. இப்போ இன்றைக்கு 300 சொன்னால் நாளைக்கு வெளியில் 450 ரூபா விற்றா அவங்களுக்கு 150 லாபம் வரும். லாபம் இருக்குது. குறைச்சா தான் அவங்களுக்கு நஷ்டமாகும். இப்போ இங்கே 300 எடுத்து போட்டு நாளைக்கு நீ கொண்டு போட்டு 100 வித்தாலும் விற்கும். அதெல்லாம் அவங்களுக்கு நஷ்டமாகும். நஷ்டம் இருக்கும். அப்போ பீட்ரூட் எல்லாம் அதெல்லாம் எதை மாதிரி அதே மாதிரி தான் போயிட்டு அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, பிரச்சனை. அதாவது நீங்கள் இங்கே இந்த அளவுக்கு விலை கொடுக்குறீங்க, இதை எங்களுக்கு கரையோர இடங்களுக்கு வந்து இதை விட விலை கூடி தான் பாரு. 400, 500, 400. அப்போ அதே மாதிரி நாட்டு மார்க்கெட் இப்போ நாங்கள் சந்தையில் கத்திரிக்காய் அந்த பண்டைக்காரை வாங்க போகிறதுல வெங்காயம் எல்லாம் 500 ரூபா வரும் கிலோ. இங்கே அதாவது அங்கேருந்து இங்கே வரது இங்கே விலை கூட, இங்கேருந்து அங்கே வரது அங்கே விலை கூட. இப்போ கத்திரிக்காய் 500 ரூபா. 500 ஒரு கிலோ 500 ரூபா. 500 ஒரு கிலோ. ஓ, நம்ம சைடில் எங்கட சைடில் 100 ரூபா, 150 ரூபா. 500 ரூபா தான். அப்படி தேங்காய் ஒன்று இங்கே 150 ரூபா, 120 ரூபா. அங்கே 80 ரூபா, 90 ரூபா. இங்கே சமையல கூட இங்கே சமம். அங்கே போனால் அதே மாதிரி அங்கோட சமயம் இங்கே தான் அதே மாதிரி நாங்கள் வாங்குவோம். உங்களுக்கு நாங்கள் செய்கிறது எங்களுக்கு நீங்கள் செய்கிறது சமமாக போச்சு. அப்படிதான் வந்து அதான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? இப்போ அப்படி தானே. இப்போ நான் கத்திரிக்காய் 500 ரூபாய்க்கு, இப்போ இதே கிரட்டை நீ வாங்கி 700 அங்கே வாங்குறீங்க. இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். ரைட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாளி, ஆனால் முதலாளி வந்து தொழிலாளி கூட சேர்ந்து சாதாரணமாக அவரும் வந்து தொழில் செய்கிறாரு. ஸோ அந்த வேற்றுமை அப்படிலாம் பார்க்கல. இப்போ எவ்வளோ காலமாக இப்படி செய்கிறீங்க நீங்கள்? பரம்பரை இந்த தொழில் தான் வந்து. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு எப்போ அது லொஸ்ட் ஆகும்? சம்டைம் வந்து கூட லொஸ்ட் ஆகுறது. லொஸ்ட் ஆகுறது இந்த பயணம்லாம் லொஸ்ட் தான். இருந்த வாக்கில் நடுவில் லொஸ்ட் ஆகுறது, வெளில போயில்லாட்டி லொஸ்ட் தான். அந்த டைமில் வந்துட்டு இப்போ அந்த பூச்சிகளால் அந்த பாதிக்கப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு பூச்சிகளால் பூச்சி அடிச்சிருக்கு. இந்த பயணம் சரியான பூச்சி அடிச்சிருக்கு. பூச்சி அடிக்குது. இப்போ நீங்கள் சந்தைக்கு வந்து எவ்வளோவா கொடுப்பீங்க? இப்போ இங்கே கொடுக்குறது நாங்கள் 350 ரூபா. 350 ரூபா. 300 ரூபா, 350. கொழும்பு போட்டாலும் அதே விலை தான் போடுது. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்குது? அதாவது தொழிலாளிகளுக்கு வந்துட்டு சம்பளம் கொடுத்து எல்லாமே செய்கிறது எல்லாம் ஓகேவா இருக்குது? செஞ்சாலும் எப்படி நஷ்டத்தோடு தான் வருது. அவ்வளோ பெருசாக ஒன்றும் பார்க்கல வராது. ஒரு டைம் ஒன்று நல்ல விலை வந்து ஹீல்டு ஒன்று பிடிச்சா அதில் தான் எப்படி சொன்னால் நம்ம மட்டும் இல்லை, மற்ற ஆள்களுக்கு எல்லாம் நல்லும். இப்போ இந்த பயணம் நமக்கு சவுத் ஆகுனது இந்த பூச்சி கடிச்சு விதை முளைக்கு இல்லை. விதை போடுற டைம்ல விதை முளைக்கு இல்லை, அதனால குறைஞ்சி போச்சு. நீங்க நல்லா தமிழ் கதைக்கிறீங்களா? எப்படி கற்றுக்கொண்டீங்க எப்படி தமிழ் கதைக்கிறதுக்கு? எப்படி இருக்கு எல்லா ஆளுகளும் இருக்கு. இல்லை அதெல்லாம் பழகிட்டீங்க. கலப்பலே தமிழ் தான். தமிழ் நீங்கள் தமிழ் எழுதுவீங்களா? பேசுறது மட்டும் ஃபுல்லாக சரளமாக பேசுவீங்க. ரைட், ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் செய்கிறது கரெக்ட் மட்டுமா இல்லை வேறு வேறு பேர்? எல்லாம் செய்கிறது. என்னய்யா? எல்லாம் செய்கிறது. கேரட், கோவா, லீஸ் எல்லாம் செய்யும். அது எந்தெந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க நீங்கள்? அது ஜனவரி அன்னைக்கு கிழங்கு போடுவது. அதுக்கு பிற்பாடு மார்ச் நேரம் கேரட் லீஸ் போடுவது. அப்புறம் இங்கே வந்து அந்த ஒரு வயல் மாதிரி இது ஒன்றும் இல்லை. எந்த டைம் பிடிச்சதோ விலை போகிறதோ டக்குன்னு போட்டு விட்டாங்க. அதாவது என்ன சொன்னால் நம்ம பக்கங்களில் கரையோரங்களில் கடலில் அந்த வலையில கூட மீன் படும், சில மீனே படாது. அதே மாதிரி விலை கூடுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இங்கே லாபம் தான். இப்போ போன கிழமையெல்லாம் 500 ரூபாய்க்கு போனது. இங்கே 450. இப்போ கொரோனா டைம் எப்படி போனது உங்களுக்கு? அது சரியான லொஸ்ட் ஆகிச்சு. கொரோனா டைம்ல வீட்டெல்லாம் சரியான குடுக்கையெல்லாம் பொறிச்சு லீஸ் எல்லாம் அந்த டைம் டிராவலிங் எல்லாம் பண்ணலாம். அந்த டைம்ல எல்லாம் லொஸ் தாங்க ஆள்களுக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து உங்கள்ட்ட எடுப்பாங்க மரக்கடை எடுக்கிறவங்க? இது இங்கே ஆர்சி ஒன்று இருக்குது தான் இன்னொரு. அப்போ அதுக்கு இங்கே இருக்கு முதலாளிமார்க்கு. அவங்க இப்போ வந்து தோட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறது விலை பேசி. நாங்கள் விலை சொன்னால் அவங்க கழட்டிக்கிட்டு போகிறது. அப்படியே இப்போ இந்த சவுத்து நாள்னா தான் நான் இறங்கி இது செஞ்சு கொழும்புக்கு போட்டு போகிறது. கொழும்பு மார்க்கெட்டுக்கு, மினி மார்க்கெட்டுக்கு. இல்லாட்டி இவங்க அந்த இப்போ வந்தது அந்த தொழிலாள பிஸ்னஸ்காரங்க இருக்கு தானே, வந்து கேட்டு விலை எவ்வளோன்னு கேட்டு நம்மளுக்கு ஒத்து வந்தா அவங்க நிறுத்தி சல்லி கொடுத்துட்டு போகிறது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிலாம் வந்து ஒரேடி அவங்களுக்கு முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டெல்லாம் இருக்கு அப்பயாச்சு? இந்த பக்கம் அவ்வளோ இல்லை. அப்படிலாம் நம்மளுக்கு என்ன அவ்வளோ இல்லை. இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் அந்த சீசனுக்கு வெள்ளம் வருது. வந்தால் கொஞ்சம் கழுவிட்டு போயிடுது அந்த சைடு. ஆனால் அந்த பனியை கொஞ்சம் அதெல்லாம் ஒரேடி அடிச்சிடும். அந்த பக்கம் கொஞ்சம் ஒசரனால பிரச்சனை இல்லை. இப்போ எங்கட பக்கம் வேளாண்மை செய்கிறாங்களே தான் நெல். அப்போ ஒரேடியாக அடித்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அரசு கொடுப்பனவெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் கொடுப்பாங்களா?
இப்போ நம்மளுக்கே மற்ற ஆட்களுக்கு கொடுத்தாச்சு, நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் வசதி அதெல்லாம் இருக்குல்ல. இருக்குதுனால அப்போ அந்த முன்னுக்கு செய்திருக்கிற லீக்ஸ் எல்லாம் நீங்களா? அது நம்மளோட உங்களது தான். இப்போ இதுக்குள்ள இந்த வளகுவலம் தான் உங்கள்ட்ட தான், இல்லை சைட்லேயே உங்களது? மேலே இருக்கு. அப்படி நீடு வரைக்கும் ஏன்னா மேலே வரைக்கும் அப்படி உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ரோன் ஷோட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சைடில் ஃபுல்லாக வந்துட்டு தான் செய்திருக்காங்க. அந்த அது என்னது பசலியா? அது என்னது? சலாது செய்திருக்காங்க. அப்போ சலாது போட்டிருக்காங்க. சலாது அது நம்மட இல்லை இன்னொரு. அந்த அவங்களும் இந்த பெட்டுக்குள்ள தான் அவங்களுக்கு அது செய்திருக்கிறவங்களா? கல்யாணம் கட்டுறதுக்கு அங்கே பெட்டுக்குள்ள. அது சரி. அப்போ பிரச்சனை இல்லை. பிரசாந்துக்கு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டா மரக்கரிசி வேணும். அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம், இங்கேருந்து அங்கே கொண்டு வரலாம். அந்த இங்கே பிள்ளைங்க ஒன்று கட்டி வந்துருக்கு பெட்டுக்குள்ளலாம் கொண்டு போயிட்டு இருக்க கத்தரகாமுக்கு போகிறதுக்கு. அதால நடந்து போகிறது அதுக்கு எல்லாம் போயாச்சு, போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் யாரு கண்டுக்கிறது? அவங்க ஆக்கள் வச்சிருக்காங்களா? அவருக்கு அண்ணன் இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்கு. ஓகே சூப்பர். உண்மையில் நன்றி. நீங்கள் இவ்வளோ வேலுப்பழகுக்குள்ளேயும் வந்துட்டு உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன்லாம் தந்திருக்கீங்க. சூப்பர். இப்போ இதுக்கு வந்துட்டு அந்த எரு, அதாவது அந்த மாட்டெருவும் கலந்து நீங்கள் பாத்தி போடுறீங்க? போட்டுருது. அதுவும் போடுங்க. அது வெளியிலேருந்து எடுக்கணும். அது வெளியில எடுத்தா 34 ரூபா 35 ரூபா ஒரு லோட் ஒன்று ஹெல்ப் பண்ணும். 34,000 35,000. முந்தி இறங்குறது நாங்கள் அந்த காலத்தில் நம்மகிட்ட லோரி இருந்தது 1200 ரூபா. உங்கள்கிட்ட லோரி நம்ம லோட்ல நாங்களும் அது செஞ்சது 1200 ரூபா. இப்போ வந்து 35 ரூபா 34 ரூபா ஒரு லோட் ஒன்று. ஒரு லோடு ஆறடி அந்த ஒன் கீப் அந்த இதுதான். ஓகே அந்த லொரியன் உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் போட்டால் 2 லோட் போடுவேன் இந்த துண்டுக்கு. 2 லோட் போடணும். அப்போ 60,000 ரூபா 70,000 ரூபா ஆகுது. இப்போ திரும்ப பாத்தி போடும்போது திரும்ப மிக்ஸ் பண்ணணுமா? இல்லை இதே ஓகேவா? இதுல இப்போ இது பெரட்ட வேணும். பிரட்டும் போது திரும்ப எரு கலக்கணுமா? அந்த எரு என்ன அந்த மாட்டெரு திரும்ப கலக்கணும், போடணும். திரும்ப இப்படி பார்த்து எடுத்து இந்த மாதிரி இப்போ எடுக்கணும். இது எடுத்து இது மேலே போட வேணும். போட்டு அதில் போட வேணும். மாட்டு உரம் போட வேணும். இப்போ நான் கூட மாட்டு உரம் போடுறது இல்லை. இந்த இப்போ நான் கொண்டு வந்து இறக்கி கோழி உரம் போட்டுறதுக்கு இந்த பயம். கோழி உரம் அதுவும் சக்ஸஸ் ஆகுமா? ஓகே. அது போட்டு மெஷின் அடிக்கணும். மெஷின் அடிக்கணும். அடிச்சுட்டு பிறகு பாத்தியா பிடிக்கும். பார்த்து பிடிச்சி போடணும். கரெக்ட். ஓகே. அப்போ இதுகளுக்கு அந்த எலி தோன்ற பிரச்சனைலாம் இருக்கா? அது இருக்கு. எலி பிரச்சனையே எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மரக்கறி செய்யணும். அதை செய்து தான் இங்கே இருந்து நம்மளுக்கு அங்கே இருக்க வேண்டியமா. அது இந்த டைமில் கொஞ்சம் எலி குறவு. ஆனால் நவம்பர் டிசம்பர் மழை தானே, ஆமாம், எக்கச்சக்கமாக இருக்கும் எலி. இந்த மாதிரி தான் இந்த பூச்சி கடிச்ச மாதிரி தான் அதிக கடிக்க போனா. அப்போ இது கரெக்டுக்கு கூட முயல் பிரச்சனை எல்லாம் வருமானு சொல்லுவாங்களே, இதுக்கு முயல் பிரச்சனை இல்லை? காட்டில் இருக்க காட்டில் அது இந்த பக்கம் காடில்லே அந்த காடு இருக்குதான், இங்கிட்டு இல்லை முயல் எல்லாம். ஸோ வந்து ஃப்ரெஷ் கரெக்ட் பார்த்தா தெரியும். இது நம்ம பக்கம் தங்கத்திரவிழா, அந்த தங்கத்திரவிழா போகும்போது அங்கே கேரட் இந்த மாதிரி இல்லை தானே? அங்கே இல்லை அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, காஞ்சி போய் அழுகுன மாதிரி இப்படி வரும். இப்படி கழட்டி வைக்கலாது சாய்ங்கிறது. சாஞ்சிரும். அது இப்படி ஃப்ரெஷ்ஷாக சாஞ்சிரும். கொஞ்ச காலம் தங்கத்திரவிழா போச்சு. அப்போ இப்படி ஓகேவா உங்களுக்கு? 3000 ரூபா. அப்போ ஓகே. அப்போ எனக்கு இருந்துச்சு. நான் கழட்டி ஒரு 2 கிழமை போகணும். பிற்பாடு தான் வெளில போகணுது. மிஸ் ஆயிட்டு மிஸ் ஆச்சு. 3000 ரூபாய்க்கு போகணுது. நான் கொடுத்தது கடைசியில் 500 ரூபா. 500 ரூபா. ரைட். அப்போ நஷ்டமும் வரும் லாபமும் வரும், சமாளிச்சு கொண்டு தான் பாடும். இப்போ தொழிலாளி எல்லாம் 2கே பார்த்துட்டு போகணும். இந்த உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும். சம்பளம் சாப்பாடும் 3000 ரூபா 2000 ரூபா அந்த போதும் அந்த லோடு. அது வந்து 34,000 35,000 ஆகுது. ரைட். ஓகே சூப்பர். தேங்க்ஸ். உண்மையில் வந்துட்டு நீங்கள் எல்லா உங்களோட ஊத்தைகள் பறந்தனால நாங்கள் பிளேட்டில் வந்து சாப்பிட்றோம். எல்லா பிறந்தோம் எல்லா விவசாயிகளும் தான். இதெல்லாம் வந்துட்டு அவங்க தரம் பிரித்து நல்லதெல்லாம் வந்துட்டு மூடையாக வந்து கட்டி இதை தான் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போ வந்து அந்த வியாபாரிகளை அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம பக்கம் வந்துட்டு மீன் இதெல்லாம் வந்துட்டு எப்படி காலையில் வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போவாங்களோ அதே மாதிரி இவங்க மொத்தமாக அறுவடை செய்தாங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறது. அது இங்கே வந்துட்டு அதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வேண்டிட்டு போவாங்களாம். இப்போ அவங்களுக்கு அந்த லொஸ்ட் ஆகிற டைம் வந்துட்டு கொஞ்சமாக கொடுக்கறதுனால வந்துட்டு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அவங்க கொடுப்பாங்களாம். அதுவும் கரெக்ட் தான். வந்துட்டு கரெக்டோட இலையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த கரெக்டோட இலையை எதுக்கும் எடுப்பாங்களா? இல்லையா அது பாய்க்கிறது இல்லை கரெக்டாக இல்லை வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்றை நான் பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரைட் என்ன சொன்னால் அதோட செய்து தானா இதுவும். ஸோ அதனால் இங்கே பாரு நம்மளோட கைக்கு எவ்வளோ பெரிய கரெக்ட் வந்திருக்கேன்ட்டு. என்னது ரைட். ஓகே இந்த சைடு இருக்கணும் நினைக்கிறேன். நல்ல கரெக்ட். ரைட். ஓகே இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெஷ் கரெக்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளோட ஊரில் வர முடியும் சொன்னால் இது முறிச்சா பட்டாரன்னு முறியும். நம்மளோட பக்கம் வந்துட்டு இப்படி சவலும் என்ன சொன்னால் அப்படியே வதங்கி வாடி அப்படியே போயிடும். ஸோ அதுதான் அங்கேயும் இங்கேயும் இருக்க பிரச்சனை. இப்போ அங்கேருந்து கத்தரிக்காய் இங்கே வர கத்தரிக்காய்களும் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகி வரதுனால கொஞ்சம் பதங்கி அப்படி தான் வரும்.
ஸோ அப்படி இப்படி பிரச்சனை. ஏன்னா இங்கே விளையிறது வந்துட்டு நம்ம பக்கம் விளையாது, அங்கே விளையிறது வந்து இங்கே விளையாது. அந்த காலநிலை மாற்றங்கள் அப்படி இருக்கும். ஓகே, உண்மையில் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்ச இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறோம். என்ன சொன்னால் உண்மையில் அதிகம் வந்துட்டு இந்த மேலை தேய நாட்டு பயிர்கள் வந்து செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு வெப்பநிலை குறைஞ்சி குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மண் வளமும் வந்து இருக்கணும். எங்களோட பகுதியில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு கேரட்லாம் செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ விளைச்சல் வந்து வராது அது. ஸோ அதனால் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பயிர்களை செய்யலாம். ஸோ அதே படி தான் வந்து இங்கே இந்த பயிர்களும் நம்மளோட பகுதியில் வந்துட்டு வெங்காயம், கத்தரிக்காய் அப்படி பயிர்களையும் வந்து செய்து கொள்கிறாங்க. ஸோ வந்து உண்மையில் வந்து இங்கே அந்த மேலைத்தேய பயிர்கள் வந்து எப்படி அறுவடை செய்து, அதாவது எப்படி விதைச்சு அதை எப்படி அறுவடை செய்கிறன்றலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.